நெகப் குன்று. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்தபின் இந்த குன்றிலிருந்துதான் மோயிசன் கானான் தேசத்தை இஸ்ராயேல் மக்களுக்கு காண்பித்தார். மடபா நகரிலுள்ள புனித ஜார்ஜியார் தேவாலயம். புனித ஜார்ஜியார் தேவாலயத்தின் உட்பகுதி. தேவாலயத்தின் அருகிலுள்ள கட்டடத்தில் வரையப்பட்டுள்ள இயேசு பிறந்து வாழ்ந்து புதுமை செய்து மரித்த இடங்கள் அமைந்த புனித பூமியின் வரைபடம். நெபோ குன்றில் மோயிசனின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கற்றூன். இறந்த பல இறைவாக்கினர்களின் பெயரால் நெபோ குன்றில் அமைக்கப்பட்டுள்ள கற்றூன். இஸ்ராயேல் மக்களின் கீழ்ப்படியாமையால் கடவுள் கொள்ளிவாய் பாம்புகளால் அவர்களை கடிக்கச் செய்தார். பின்னர் மோயிசனின் வேண்டுதலால் ஒரு வெண்கல பாம்பை செய்து உயர்த்தி பிடிக்க அதை பார்த்தவர்கள் உயிர் பெற்ற இடம். நெபோ குன்றின் இந்த பகுதியில் இருந்துதான் கடவுள் மோயிசனுக்கு கானான் உட்பட இஸ்ராயேல் மக்கள் செல்ல வேண்டிய இடங்களை காண்பித்தார். நெபோ குன்றில் மோயிசனின் கல்லறையின் மீது அமைந்துள்ள ஆலயம். ஆலயத்தின் உட்பகுதி. ஆலயத்தின் நடுவில் அமைந்துள்ள மோயிசனின் கல்லறை. புனித அன்னை மரியின் வீடு தற்போது ஆலயமாக உள்ளது. இது நாசரேத் ஊரில் உள்ளது. ஆலயத்தினுள் அன்னை மரி தண்ணீர் எடுத்த கிணறு உள்ளது. இப்போதும் அதில் தண்ணீர் உள்ளது. கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு இயேசுவின் பிறப்பு பற்றி அறிவித்த இடம் ஆலயத்தினுள் அமைந்துள்ளது. கபிரியேல் தூதர் நின்ற இடத்தில் அமைந்துள்ள பீடம். பேராலயத்தின் உட்பகுதி. பேராலயத்தினுள் வைக்கப்பட்டுள்ள சொரூபங்கள். திருக்குடும்ப ஆலயம். திருக்குடும்ப ஆலயத்தில் புனித சூசேப்பர் வாழ்ந்த இடத்தில் உள்ள பீடம். பீடத்தின் அருகே அமைந்துள்ள புனித சூசேப்பர் மற்றும் பாலன் இயேசுவின் சொரூபங்கள். ஆலயத்தின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள புனித சூசேப்பரின் வீடு. புனித சூசேப்பரின் தச்சுப்பட்டறை. இதுவும் அவரது வீட்டின் ஒரு பகுதியிலேயே உள்ளது. கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய வீடு தற்போது ஆலயமாக உள்ளது. அந்த ஆலயத்தின் உட்பகுதி. கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்த இடம் ஒரு சிற்றாலயமாக உள்ளது. இங்கு திருமண வார்த்தைப்பாட்டு உறுதிமொழியை தம்பதிகள் புதுப்பித்துக் கொள்கிறார்கள். அந்த ஆலயத்தின் கீழ்ப்பகுதியில் அன்றைய கற்சாடி ஒன்று இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. திபேரியா கடல். இயேசு அடிக்கடி பயணம் செய்த கடல். இயேசு கடல் மீது நடந்த கடலும் இதுவே. இதற்கு கலிலேயா கடல் என்றும் பெயர் உண்டு. திபேரியா கடலில் படகு பயணம். இப்படகில் நாங்கள் பயணம் செய்தபோது இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டு
இந்திய தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இயேசு மலைப்பொழிவு செய்த இடத்தில் உள்ள ஆலயம். ஆலயத்தின் நுழைவு வாயில். ஆலயத்தினுள் அமைந்துள்ள பீடம். ஆலயத்தின் ஒரு பகுதியில் அமைந்துள்ள திருச்சிலுவை. ஐந்து அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு பலுகச் செய்து 5000 பேருக்கு உணவாக அளித்த இடத்திலுள்ள ஆலயம். ஆலயத்தின் உட்பகுதியிலுள்ள பீடம். ஆலயத்தினுள் விளக்கேற்றி வழிபடும் இடம். கப்பர்நாகும் நகரத்தின் நுழைவு வாயில். புனித பேதுருவின் வீடு இடிந்த நிலையில் உள்ளது. அதன் அருகிலுள்ள பழுதடைந்த வீட்டுச் சுவர்கள். அருகிலுள்ள தொழுகை கூடம். இயேசு இங்கு வந்து பல நோயாளிகளை குணமாக்கியுள்ளார். பேதுருவின் வீட்டின் மேல் அமைந்துள்ள ஆலயம். அருகிலுள்ள பேதுருவின் சிலை. பாதத்தில் பேதுரு மீன் உள்ளது. நுழைவாயிலின் அருகிலுள்ள அழகிய பூந்தோட்டம். விண்ணகத்தின் திறவுகோலை இயேசு பேதுருவுக்கு வழங்கிய இடத்திலுள்ள ஆலயம். ஆலயத்தினுள் அமைந்துள்ள பீடம். அதன் முன்புள்ள பாறையில்தான் இயேசு அமர்ந்திருந்தார். தேவாலயத்தினுள் மெழுகு விளக்கேற்றி ஜெபிக்கும் இடம். புனித பேதுரு பெயரிலுள்ள உணவு விடுதி. இங்கு பேதுரு மீனுடன் உணவு வழங்கப்படுகிறது. தாபோர் மலை. இயேசு உருமாறிய இடத்திலுள்ள தேவாலயம். ஆலயத்தினுள் அமைந்துள்ள பீடம். இயேசு உருமாறிய போது மோயிசனும் எலியாவும் உடன் இருந்ததால் அவர்களுக்கும் தனித்தனி பீடங்கள் உள்ளன. இது மோயிசன் பீடம். இது அருகில் அமைந்துள்ள எலியாவின் பீடம். ஜெரிகோவிற்கு செல்லும் வழியிலுள்ள பேரீச்சை மரத்தோட்டம். தொலைவில் நாம் காணும் மலைதான் இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்ட மலை. இது ஜெரிகோவில் உள்ளது. குள்ள மனிதன் சக்கேயு இயேசுவை காண ஏறி அமர்ந்திருந்த அத்திமரம். அழுகையின் சுவர். இது யூதர்களின் புனித இடமாக உள்ளது. எருசலேம் ஆலயத்தில் வழிபாடு செய்ய யூதர்களுக்கு தடை விதித்து சுவர் எழுப்பியதால் சுவரின் மறுபக்கத்தில் இருந்தபடியே ஆலயத்தை வணங்குகின்றனர். பெத்லெகேமில் இயேசு பிறந்த இடத்திற்கு செல்லும் நுழைவாயில். இயேசு பிறந்த மாட்டுத் தொழுவத்தின் மேல் பகுதியில் அமைந்துள்ள பேராலயம்.
பீடமானது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இயேசு பிறந்த இடம் கருப்பு வட்டமாக காண்பிக்கப்படுகிறது. இயேசு பிறந்த இடத்தின் மேல் பகுதி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இயேசு பிறந்தபின் திருக்குடும்பம் தங்கிய வீடு ஆலயமாக உள்ளது. வீட்டினுள் குழந்தை இயேசுவை படுக்க வைத்த இடம். இந்த இடத்தில் அமர்ந்துதான் அன்னை மரி இயேசு பாலனுக்கு பாலூட்டினாள். அப்போது பாலில் ஒரு சொட்டு விழுந்த பாறை வெண்மை நிறமாக மாறியது. அதனை பொடி செய்து வழங்குகிறார்கள். பொடியை நீரில் கலந்து குடித்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆலயத்தின் ஒரு பகுதியில் அமைந்துள்ள மெழுகு விளக்கேற்றி ஜெபிக்கும் இடம். இயேசு பிறந்த செய்தியை வானதூதர் இடையர்களுக்கு அறிவித்த இடம். இங்கு ஒரு சிற்றாலயம் உள்ளது. ஆலயத்தின் உட்பகுதியில் அமைந்துள்ள பீடம். யோர்தான் நதியில் திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு வழங்கிய இடம். விரும்பினால் நாமும் நீரில் மூழ்கி எழலாம். சாக்கடல் கடல் மட்டத்திலிருந்து மிகவும் ஆழமான பூமியின் பகுதியில் இக்கடல் உள்ளது. இக்கடலில் உப்பின் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருப்பதால் நாம் இக்கடலில் மிதக்கலாம். இக்கடலில் மீன்கள் வாழ்வதில்லை. பெத்தானியாவில் மார்த்தாள், மரியாள், லாசர் வாழ்ந்த வீடு ஆலயமாக உள்ளது. ஆலயத்தின் உட்பகுதி ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றுகிறார். அருகிலுள்ள லாசரின் கல்லறைக்கு செல்லும் நுழைவாயில். கல்லறையின் உட்பகுதி லாசரை கிடத்தியிருந்த இடமும் லாசர் உயிர் பெற்ற இடமும் இதுவே. புனித திருமுழுக்கு யோவான் வீட்டின் நுழைவாயில். யோவான் வாழ்ந்த வீடு ஆலயமாக உள்ளது. இங்கேதான் அன்னை மரியாள் எலிசபெத்தாளை சந்தித்தார். ஆலயத்தின் உட்பகுதி. ஆலயத்தின் உள்ளே அமைந்துள்ள பீடம். அன்னை மரியாள் எலிசபெத்தாளை சந்தித்தபோது பாடிய பாடல் வெளிச்சுவரில் கற்பலகையில் எழுதப்பட்டுள்ளது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கல்வாரி மலைக்கு செல்லும் வழி. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம், சிலுவை நாட்டப்பட்ட இடம், சிலுவையிலிருந்து உடல் இறக்கி வைக்கப்பட்ட இடம், இயேசுவின் கல்லறை, இவை அனைத்தும் ஒரே ஆலய வளாகத்தில் உள்ளன. அந்த ஆலயத்தின் நுழைவாயில். மரித்த இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி அன்னை மரியாள் மடியில் படுக்க வைத்த இடத்திலுள்ள வியாகுல அன்னையின் சொரூபம். இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம், அவ்விடத்தின் மேற்பகுதி. இயேசுவின் சிலுவை நாட்டப்பட்ட இடம் கருப்பு வட்டமாக காண்பிக்கப்படுகிறது. அந்த ஆலயத்தின் மேல் பகுதி மற்றும் சிலுவை நாட்டப்பட்ட பாறையின் ஒரு பகுதி. இயேசு மரித்தபின் அவரது உடலை படுக்க வைத்து அடக்கம் செய்ய தயார் செய்த இடம். இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையின் உட்பகுதி. கல்லறையை மூடிய கல்லின் ஒரு பகுதி பாதுகாக்கப்பட்டுள்ளது.
இயேசுவின் கல்லறையின் முன்புறத் தோற்றம். கல்லறையின் எதிர் திசையில் அமைந்துள்ள ஆலய பீடம். சிலுவை பாதையின் 7ஆம் நிலை. ஒவ்வொரு நிலையிலும் சிற்றாலயங்கள் உள்ளன. இது சிலுவையின் பாரம் தாங்காமல் இயேசு 2ஆம் முறை கீழே விழுந்த இடம். சிலுவை பாதையின் 6ஆம் நிலை. வேரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்த இடம். சிலுவை பாதையின் 5ஆம் நிலை. சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவிய இடம். சிலுவை பாதையின் 4ஆம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். சிலுவை பாதையின் 3ஆம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். மூன்றாம் நிலையிலுள்ள ஆலயத்தின் உட்பகுதி. சிலுவை பாதையின் 2ஆம் நிலை. இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்பட்ட இடம். அவ்விடத்திலுள்ள ஆலய பீடம். சிலுவை பாதையின் முதல் நிலை. இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்பட்ட இடத்திலுள்ள ஆலயம். ஆலயத்தின் உட்பகுதியிலுள்ள பீடம். அன்னை மரியாள் பிறந்து வளர்ந்த வீடு ஆலயமாக உள்ளது. ஆலயத்தின் உட்பகுதி. ஆலயத்தினுள் மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபிக்கும் இடம். ஒலிவமலை. இயேசு உயிர்த்த 40ஆம் நாள் இம்மலையிலிருந்தே விண்ணகம் சென்றார். இயேசு விண்ணகம் சென்ற இடத்தில் அமைந்துள்ள ஆலயம். ஆலயத்தின் உட்பகுதியில் இயேசுவின் பாதம் பதிந்த பாறை பகுதி பாதுகாக்கப்பட்டுள்ளது. இயேசு விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த இடத்திலுள்ள ஆலயம். ஆலயத்தின் முன்பகுதியில் இயேசு கற்பித்த ஜெபம் உலகில் உள்ள 68 மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது. அதில் இந்திய மொழிகளில் தமிழ் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. அதன் அருகில் இப்பயண தொகுப்பாளர் திரு பா. எவரிஸ்டர் உள்ளார். ஒலிவ மலையிலிருந்து ஓசன்னா பாடல் பாடியபடியே மக்கள் இயேசுவை எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்துச் சென்ற வழிபாதை. கெதரோன் பள்ளத்தாக்கு. இதன் எதிரில் இயேசு இரத்த வேர்வை வியர்த்து ஜெபித்த இடம் உள்ளது. கெத்செமனி தோட்டத்திலுள்ள ஒலிவ மரங்கள். கெத்செமனி தோட்டத்தில் இயேசு ஜெபித்த இடத்திலுள்ள ஆலயம். ஆலயத்தின் உட்பகுதி. பீடத்தின் முன்புள்ள இடத்திலேயே இயேசு அமர்ந்து ஜெபித்தார். புனித வியாழனன்று இயேசு சீடர்களுடன் அமர்ந்து இறுதி இராவுணவு உண்ட அறை. அந்த அறையின் கீழே தாவீது அரசரின் கல்லறை உள்ளது. அங்கு செல்லும் நுழைவாயில். தாவீது அரசரின் கல்லறை. இதனை யூதர்கள் புனிதமாக வழிபடுகின்றனர். இதன் ஒரு பகுதியில் ஆண்களும் மற்றொரு பாதியில் பெண்களும் பார்வையிடலாம். தாவீது அரசரின் கிரீடங்கள் மற்றும் கேடயங்கள். எகிப்திலுள்ள ஒரு மிகப்பெரிய 5 நட்சத்திர தங்கும் விடுதியின் வரவேற்பறை.
தங்கும் விடுதியின் ஒரு பக்க அறைகள். அவ்விடுதியின் பின்புறத்திலுள்ள நீச்சல் குளங்கள் மற்றும் தொலைவில் உள்ள கடல். அந்த தங்கும் விடுதியில் இரவு பல கலை நிகழ்ச்சிகளும் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெறும். முதலில் பெல்லி நடனமும் அதைத் தொடர்ந்து எகிப்தின் பாரம்பரிய நடனமும் நடைபெறும். மிக அதிக நேரம் நடைபெறும் நடன நிகழ்ச்சியின் ஒரு சிறு பகுதியை இப்போது காண்கிறீர்கள். சீனாய் மலைக்கு அருகிலுள்ள புனித கத்தரினாள் ஆலயம். ஆலயத்திற்கு செல்லும் நுழைவாயில். ஆலயத்தின் உட்பகுதி. தந்தையாம் கடவுள் மோயிசனுக்கு காட்சியளித்த எரியும் முட்புதர். மோயிசன் பாறையை கோலால் அடித்து இஸ்ராயேல் மக்களுக்கு நீர் சுரக்கச் செய்த இடம். இது தற்போது கிணறாக உள்ளது. அதில் இப்போதும் நீர் உள்ளது. தொலைவில் நாம் காண்பது கடவுள் மோயிசனுக்கு 10 கட்டளைகளை கொடுத்த சீனாய் மலை. மோயிசனின் சகோதரர் ஆரோனின் கல்லறை. இது ஒரு சிறு குன்றின் மீது உள்ளது. தொலைவில் நாம் காணும் பாறை பகுதிதான் இஸ்ராயேல் மக்கள் தங்கத்தால் கன்றுக்குட்டி செய்து வணங்கிய இடம். இறைவன் இஸ்ராயேல் மக்களுக்கு மன்னாவும் காடை பறவையும் உணவாக வழங்கிய இடம். செங்கடல், இஸ்ராயேல் மக்கள் கடந்து சென்ற கடல். இந்த பகுதியில்தான் இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடந்து வந்து சேர்ந்தார்கள். செங்கடலுக்கு அருகில் இஸ்ராயேல் மக்கள் பயன்படுத்திய பல கிணறுகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று. இதில் இன்றும் நல்ல நீர் உள்ளது. சூயஸ் கால்வாயின் கீழ் 2.6 கிலோமீட்டர் தூரமுள்ள சுரங்கப்பாதை. தண்ணீருக்கு கீழே அமைக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதையின் ஒரு முனை ஆசியா கண்டத்திலும் மறுமுனை ஆப்பிரிக்கா கண்டத்திலும் அமைந்துள்ளன. சுரங்கப்பாதையின் பக்கச்சுவரை நாம் காண்கிறோம். உலகிலேயே மிகவும் நீளமான நைல் நதியில் பயணம் செய்ய காத்திருக்கும் ஒரு படகு. இது சிறு கப்பல் போன்றே இருக்கும். படகின் உட்பகுதியில் ஏராளமான இருக்கைகள் உள்ளன. படகு 4 தளங்களை உடையது. படகிலிருந்து பார்க்கும்போது தெரியும் நைல் நதிக்கரை ஓர கட்டிடங்கள். படகின் ஒரு தளத்தில் உணவருந்தும் பகுதியில் பல நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதில் ஒரு நடன நிகழ்ச்சி. இதுபோன்று ஒவ்வொரு தளத்திலும் பல பகுதிகளில் நிகழ்ச்சிகள் நடைபெறும். மக்கள் உணவருந்தியபடியே நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பர். இந்த படகிலேயே இப்பயண நிகழ்வை தொகுத்து வழங்கிய திரு பா. எவரிஸ்டர் அவர்களின் பிறந்த நாள் விழா கேக் வெட்டி அனைவரின் நல்வாழ்த்துக்களுடன் கொண்டாடப்பட்டது. இவ்விழா பற்றி என்னிடம் முன்னறிவிப்பு செய்யாமலே எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்தது எனக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏரோது மன்னன் எருசலேமில் 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்ய கட்டளையிட்டதால் அன்னை மரி மற்றும் குழந்தை இயேசுவுடன் சூசேப்பர் எகிப்துக்கு வந்து தங்கியிருந்த வீடு திருக்குடும்ப பேராலயமாக உள்ளது. அதன் நுழைவாயில். ஆலயத்தின் உட்பகுதி. ஆலயத்தின் அருகில் திருக்குடும்பம் வாழ்ந்த அறை.
அன்னை மரி குடிப்பதற்கு நீர் எடுத்த கிணறு அருகில் உள்ளது. அதில் இப்போதும் நீர் உள்ளது. திருமுழுக்கு கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஜாடி. ஆலயத்தின் உள்ளே அமைந்துள்ள வியாகுல அன்னை ஓவியம். பேராலயத்தின் ஒரு பகுதியிலுள்ள சிற்றாலயத்தில் இத்திருப்பயணத்தை வழிநடத்திய கண்டன்விளை பங்கு தந்தை திருப்பலி நிறைவேற்றினார்கள். எகிப்திலுள்ள கன்னிமெரியாள் ஆலயத்தின் நுழைவாயில். ஆலயத்தின் உட்பகுதி. உலக புகழ்பெற்ற எகிப்து அருங்காட்சியகம். இறந்தவர்களின் பதப்படுத்தப்பட்ட உடல்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. அருங்காட்சியகத்தின் உள்ளே எகிப்தியர்களின் பல கடவுள் உருவங்கள் உள்ளன. இது ஒரு சிறுவனின் பதப்படுத்தப்பட்ட உடல். அரசர்களின் உடல்கள் மிக பெரிய பெட்டிகளில் பாதுகாக்கப்படுகின்றன. மம்மிகளின் உடல் பகுதிகள் பாதுகாக்கப்படும் ஜாடிகள். உலகின் மிக பெரிய பிரமிடின் முன்னால் இப்பயண தொகுப்பாளர் திரு பாயவரிஸ்டர். தற்போது 3 பிரமிடுகள் அருகருகே அமைந்துள்ளன. மனித முகமும் சிங்கத்தின் உடலும் கொண்ட ஸ்பிங்ஸ் என்ற சிலை. இது அக்கால எகிப்தியர்களின் காவல் தெய்வம் ஆகும். இதுவரை என்னுடன் பயணித்த அனைவருக்கும் நன்றி. இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.